பேக் டு இன்னி ஒரு புது வீடியோ வாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நான் என்ன பார்க்க சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூடியூப்பில் போய்ட்டு தசாவத்ரம் மூவி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஒருத்தர் அந்த சிலையோடு கழட்டி போடுவாங்க. இப்போ அந்த சிலை எங்கே இருக்குன்னா, திருப்பதியில் நரசிம்ம தீர்த்தம் அந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளனா பார்க்குறீங்க. கடல்ல வீசப்பட்ட இந்த பெருமாள் சிலை இப்ப எங்க இருக்கு தெரியுமா? 12ஆம் நூற்றாண்டுல சோழ வம்சத்தை சேர்ந்த குலத்துங்க சோழன் தில்லை நாட்டை ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அப்ப அங்க இருந்த சிதம்பர நடராஜ கோயில திருப்பணி செய்ய முடிவெடுக்கிறாரு. திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கப்போ சிவன் இருக்க இடத்துல எதுக்கு பெருமாள் சிலைன்னு சொல்லிட்டு அது கடல்ல வீச ஆணையிடுறாரு. அப்போ வைணவ குலத்தை சேர்ந்த மக்களும் ராமானுஜனும் இதை எதிர்த்து போராடுறாங்க. இதை பார்த்த குலத்துங்க சோழன் ராமானுஜன் அந்த நாட்டை விட்டே வெளியேறணும்னு ஆணையிடுறாரு. ராமானுஜனும் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கொஞ்ச நாள் அப்புறமா வைணவர்களும் இந்த ராமானுஜனும் சேர்ந்து கடல்ல வீசப்பட்ட அந்த பெருமாள் சிலையை எடுத்துட்டு திருப்பதிக்கு கொண்டு போறாங்க. ஆனா சிலை உடையப்பட்ட நிலையில இருந்தனால அதை வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியில நரசிம்ம தீர்த்தம் பகுதியில் உள்ள மஞ்சள் நீலா கொண்ட இடத்துல தான் இப்ப அந்த சிலை இருக்குது. இங்க இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது போவீங்களா இல்ல போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடல்ல வீசப்பட்ட இந்த பெருமாள் சிலை இப்ப எங்க இருக்கு தெரியுமா? 12ஆம் நூற்றாண்டுல சோழ